வணக்கம் மக்களே! நான் தான் உங்க ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி தாங்க. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ப்ரைவேட் செக்டார் பேங்க். அண்ட் இதில் இப்போது ஸ்பெஷல் எஃப்டிஸ் என்ன அவைலபிளாக இருக்குது அண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, கூடவே நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷனும் பார்க்க போகிறோம். ஸோ இது மூலிமா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபிக்ஸட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லிமிட்டட் பீரியட்க்கு தான் அவைலபிளாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் டைம்லேயே நமக்கு அதிக வட்டி தரக்கூடிய ஒரு சேமிப்பு திட்டங்களாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் நீங்கள் உங்ககிட்ட ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்குது, கொஞ்ச நாளைக்கு தேவையில்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஷார்ட் டைமில் நம்ம போட்டு அதிக வட்டியை பெற முடியும். நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னா நமக்கு 2 to 3% வரைக்கும் தான் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். பட் இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் போடும்போது நமக்கு 7 to 8% வரைக்கும் வட்டி கிடைக்கும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ், கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், கோல்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ், அண்ட் மற்ற பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சிறு சேமிப்பு திட்டங்கள் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி இன்னும் நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. இதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் ஆகி அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மார்ச் 2025 என்ன ஸ்பெஷல் எஃப்டி அவைலபிளாக இருக்குது அண்ட் அதுக்கான வட்டி விகிதங்கள் என்ன அண்ட் கால்குலேஷன்ஸ் என்ன எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டிஎம்பியில் ஒரு ஸ்பெஷல் எஃப்டி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அண்ட் இந்த ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட்கான நேம் என்ன, இந்த ஸ்கீமோட நேம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஎம்பி 300 ஸ்பெஷல் டெபாசிட் ஸ்கீம். அண்ட் இதுக்கான டென்யூர், அதாவது டெபாசிட் பீரியட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 300 நாள். ஸோ நம்மகிட்ட ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கீமில் நம்ம போடுறப்ப 300 நாளுக்கு நம்ம டெபாசிட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா நமக்கு வட்டியும் அதுக்கான நம்ம டெபாசிட் பண்ண பணமும் சேர்ந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட் டைம் டெபாசிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்குது. அண்ட் இதில் மினிமமாக எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமில் 1000 ரூபாயிலேருந்து நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். மேக்ஸிமமாக எவ்வளோ டெபாசிட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 கோடிக்கும் கீழே வரைக்கும் நம்ம இதில் டெபாசிட் பண்ணுறப்ப இதில் சொல்லியிருக்கிற வட்டி விகிதங்கள் வந்து நமக்கு பொருந்தும். 3 கோடிக்கு மேலே போகிறப்ப பார்த்திங்கன்னா அதெல்லாம் பல்க் டெபாசிட்டாக கன்சிடர் ஆகும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து அதுக்கு பொருந்தாது. அடுத்தது சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதே ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் பப்ளிக்கு கொடுக்குற வட்டியை விட கூடுதலான வட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது நாமினேஷன் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது, நம்ம கொடுத்துக்கலாம். குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து கட்டாயம் நாமினேஷன் வந்து கொடுக்கணும். அடுத்தது லோன் ஃபெசிலிட்டி, நம்ம இந்த மாதிரி ஸ்கீமில் டெபாசிட் பண்ணுறப்ப திடீர்னு நமக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப வெளியில் நம்ம கடன் வாங்குறதுக்கு பதில் இங்கேயே நம்ம லோன் ஃபெசிலிட்டி இருக்குது வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு குறைந்த வட்டியிலேயே நமக்கான லோன் அமௌண்ட்டும் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கிற பணத்தை பொறுத்து நமக்கான லோன் அமௌண்ட் வந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட 90% ஆஃப் த டெபாசிட் அமௌண்ட், அதாவது நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கிற பணத்தில் 90% வரைக்கும் நமக்கு லோன் அமௌண்ட்டாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது டிடிஎஸ் வந்து கட்டாயம் பிடிப்பாங்க. டிடிஎஸ் அப்ளிகபிள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற வட்டி இருக்குது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸபிள் இன்கம். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க. ஒரு வருஷத்தில், அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல்லேருந்து மார்ச்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வட்டி இருக்குது இல்லையா, அந்த வட்டிக்கு வந்து 10% டிடிஎஸ்ஸாக பிடிப்பாங்க. இதே பேன் கார்டு இல்லை அப்படின்னா 20% வரைக்கும் கூட டிடிஎஸ் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாருமே பேன் கார்டோட தான் நம்ம வந்து அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ண முடியுது. ஸோ பேன் கார்டு இருக்கிறப்ப நமக்கு கிடைக்கிற வட்டியில் ஒரு வருஷத்தில் அந்த வட்டிக்கு வந்து, அதாவது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு மட்டும் 10% டிடிஎஸ்ஸாக பிடிப்பாங்க. அடுத்தது ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல், உங்களுக்கு எமர்ஜென்சி இந்த பணம் வந்து உடனே தேவைப்படுது அப்படிங்கிறப்ப நீங்கள் டெபாசிட் பண்ண பீரியடுக்கு முன்னாடியே எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம வந்து பணத்தை வித்ட்ரா பண்ண முடியும். பட் அதுக்கான பெனால்ட்டி சார்ஜஸ் இருக்குது. பெனால்ட்டி சார்ஜஸ் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம கட்டியிருக்கிற அமௌண்ட்டு, டெபாசிட் அமௌண்ட்டை பொறுத்து அதுக்கான
பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட் வந்து வேறுபடும். 5 லேக்ஸ் வரைக்கும் அப்படிங்கிறப்போ 0.5% வரும். இல்லை அதுக்கு மேலேங்கிறப்போ 1% வரைக்கும் கூட போகும். ஸோ அதாவது அந்த இன்ட்ரெஸ்ட்டில் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ நாள் உங்கள் பணம் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன, அண்ட் அதில் இருந்து இன்ட்ரெஸ்ட் வந்து மேக்ஸிமமாக 1% வரைக்கும் லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரீமெச்சூர் வித்ட்ராவலுக்கான பெனால்ட்டி சார்ஜஸ். அடுத்தது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த 300 டேஸ்க்கான ஸ்பெஷல் எஃப்டி பற்றி பார்க்க போகிறோம். இது இல்லாமல் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கில் வந்து வேறு ஏதாவது ஸ்பெஷல் எஃப்டிஸ் அவைலபிளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு ஸ்பெஷல் எஃப்டியும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதுக்கான டென்யூர் வந்து பார்த்திங்கன்னா 400 நாட்கள். அண்டு இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் தனியாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போது இன்ட்ரெஸ்ட் பே அவுட் நமக்கு கிடைக்கிற வட்டி இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி வாங்கலாம்னு பார்த்திங்கன்னா, நம்ம 300 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா மெச்சூரிட்டி அப்போ வாங்கலாம். அண்ட் அது இல்லாமல் ஜென்ரல் எஃப்டிஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குவார்ட்டர்லி பே அவுட் அந்த மாதிரியுமே அவைலபிளாக இருக்குது. பட் மெச்சூரிட்டி அப்போ நம்ம வாங்குகிறோன்னா நமக்கு வந்து கூடுதல் வட்டி வந்து கிடைக்கும். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இதில் சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் பெர் ஆனம், ஒரு வருஷத்துக்கான வட்டி விகிதங்கள். அண்ட் இப்போது நம்ம இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ஜென்ரல் சிட்டிசனுக்கு எவ்வளோ, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எவ்வளோன்னு. 300 நாள் வந்து டெபாசிட் பீரியடு டென்யூரு. அண்ட் அந்த 300 நாளுக்கு ஜென்ரல் சிட்டிசன்ஸ், அதாவது 60 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 7.6% வந்து வட்டி வந்து கொடுக்குறாங்க இந்த 300 நாளைக்கு. இதே சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதே 300 நாளைக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்போ உங்களுக்கான வட்டி விகிதம் வந்து 8.10% வந்து கொடுக்குறாங்க. ஸோ 300 நாளுக்கு இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. 300 நாள்ன்றப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் தான். அந்த 10 மாதத்துக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வட்டி வந்து இந்த ஸ்கீமில் கிடைக்குது. அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனும் இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ அண்ட் நம்ம மெச்சூரிட்டி எப்போ வாங்குகிறோன்னா எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன். ஸோ டெபாசிட் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 300 நாள். அண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம வந்து ஜென்ரல் சிட்டிசன் அண்ட் சீனியர் சிட்டிசன் 2 பேருக்குமான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணுற பணம் 25,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப இந்த 300 நாள் ஸ்கீமில் உங்களுக்கு ஜென்ரல் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா அதுக்கான வட்டி மட்டும் 1,595 ரூபா கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா அதே 25,000 உங்களுக்கு 1,703 ரூபா வட்டியாக கிடைக்கும். ஸோ மெச்சூரிட்டி எப்போ வாங்குகிறோம் அப்படின்னா இந்த நான் சொல்கிற இன்ட்ரெஸ்ட்டும் நீங்கள் டெபாசிட் பண்ண பணமும் சேர்ந்து மொத்தமாக உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும். அண்ட் 50,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி 3,191 ரூபா. அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 3,406 ரூபா கிடைக்கும். 1,00,000 ரூபா டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6,383 ரூபாவும், சீனியர் சிட்டிசனுக்கு 6,813 ரூபாவும் கிடைக்கும். 2,00,000 ரூபா டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 12,766 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 13,626 ரூபா வட்டியாக கிடைக்கும். 4,00,000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 25,533 ரூபா வட்டி மட்டும் கிடைக்கும். அண்டு சீனியர் சிட்டிசன் அதே 4,00,000 ரூபா டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான வட்டி 27,252 ரூபா. 6,00,000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 38,300 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்டு சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா 40,878 ரூபா வட்டியாக கிடைக்கும். 8,00,000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 51,067 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசன் அதே 8,00,000 ரூபா டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 54,504 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்டு 10,00,000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 63,834 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்டு சீனியர் சிட்டிசன் இதே 10,00,000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா 300 நாளில் உங்களுக்கான வட்டி மட்டும் 68,130 ரூபா கிடைக்கும். அண்ட் நம்ம டெபாசிட் பண்ண பணமும் சேர்ந்து மொத்தமாக மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக நமக்கு கிடச்சிரும். ஸோ இதுதான் நமக்கான இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். இது மூலிமா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.